நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலுக்கு முதலாகிய சிவபெருமான் எனது தந்தை. சூரபெருமன் தாராசுரன் மறக்க மூ உலகையும் ஆளும் பொருள் செய்தது. அதை கேட்ட எழுந்து நெற்றிக்கண் திறக்க நெற்றிக்கண்ணில் இருந்த 6 தீப்பொறிகள் தோன்றி சரவண பொய்களின் விரிவில 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக. அதை கண்ட கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளையும் எடுத்து அமுதூட்டி சீராட்டி வளர்த்து வர, அதை கண்ட எனதாய் உமையவள் 6 குழந்தைகளையும் ஒன்றாக கட்டி இணைக்க 6 முகமும் ஒரு உருவமாக காட்சியளித்ததால் 6 முகன் என்றும், சரவண பொய்கையில் தவழ்ந்ததால் சரவணன் என்றும், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை என்று பெயர் பெற்று எனது தாய் கொடுத்த சக்தி வீரனை ஞான வீரனை கொண்டு சூரபெருமனை சம்ஹாரம் செய்து திருப்பரங்குன்றத்திலே தேவியனை மனமுடித்து வருகின்ற பக்தர்களுக்கு பக்தி அளித்துக் கொண்டிருக்கின்றேன். யானைபரி பெண்ணே, மணி ஓசைபுரம் முன்னே என்பதை போல் நாரதர் வெகு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கணவன், பார்ப்பவர் கணவனுக்கு தெளிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணவன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கணவன். அவரின் வருகை எதிர்பார்க்கலாம். முருகனை கூப்பிட்டு
காட்டியவரே, தனிப்பொரும் தேவா, இளமைகளை அமுதம் என்னும் என்று வீற்றிருக்கும் அனைவருக்கும் அளிக்கும் எம்பெருமானே உங்களை வணங்குகிறேன் முருகா. வருகிறார்கள் இவர்கள் கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மை என்பார்கள். தங்கள் பாதம் பட்டதால் எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். இந்த கந்தனை தேடி நாடி ஓடி வந்த தங்களுக்கு நானும் வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காக இதுதான சுரம் ஞான இசை மேதையே, இசை மேதையே, எளிதான சுரம் ஞான இசை மேதையே, எளிதான சுரம் ஞான இசை மேதையே, எனது உயர்வான தவயோகியே, உயர்வான தவயோகியே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, மனிதாபிமானத்தை அதிகாலையிலிருந்து 38 தேவர்கள் 48,000 முனிவர்களை வணங்கி அவர்கள் போது கதிரமுந்த திரைச்சோலை மத்தியில் தங்களுக்காக ஒரு கனியை கண்டு வந்திருக்கிறேன். கனியை கண்டு வந்திருக்கிறேன். முன்பு ஒரு கனியை கொண்டு வந்த கனியால் கிடைத்தது ஏற்பட்டது பழமை என்கிற மாபெரும் படைவீடு. இப்பொழுது கண்டு வந்த கனியால் ஏற்பட போய் இன்னொரு மாபெரும் கனிக்கு சிறப்பு எடுத்து கூறுங்கள். மாகடிக்கும் தேன் கதலி மாங்கனிக்கும் பூங்கதனை மாங்கனிக்கும் மேல் இனிக்கும் என்று சொல்கிறீர்கள். அப்பேற்பட்ட கனியின் தாக்கம் என்ன மோடியே, தாக்கம் என்ன மோடியே, மார்க்கத்தில் கண்ட
சொல்லுகிறீர்கள் அப்பேற்பட்ட கனியை பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சிட்டிடாதோ சொல்வி மொழியே பச்சிட்டிடாதோ சொல்வி 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 பச்சிகள் அப்படி கிடையாது. ஞான பிறகு ஆடக்கூடிய கனி, ஈன பிறகு ஆட முடியாத எட்டு ஆளாத உயரத்தில் தங்களுக்காக கொண்டு கொண்டிருக்கிறது. எட்டத கொம்பினில் இருக்கும் கனிதனை எட்டத கொம்பினில் இருக்கும் கனிதனை எப்படி 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 கொள்ளிடலாம் 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 யாரு கண்ணியத்தான் ஐத்தானுக்காக பார்த்தது யார் அவள் வள்ளி ஆதியில கொடுத்த வாக்கு பாதியை நின்று கொண்டிருக்கிறது. சுதந்திரவள்ளி சுதந்திரமாக வெள்ளிமலை சாரலையை தங்களையே நினைச்சு உருவிக்கிட்டு இருக்கிறான். நான் மறந்திருப்பேன் என்று ஞாபகப்படுத்தி போக வந்திருக்கிறீர்கள். நான் ஒன்று மறக்கவில்லை. தாங்கள் ஏன் வருகிறீர்கள், எதற்காக வருகிறீர்கள் எனக்கு தெரிந்திருந்தும் விளையாடுறீங்க. தங்களால் கிடைத்தது சுட்டி என்ற பெயர் கிடைத்தது. ஆமா கிடைத்ததா? கிடைச்சதுல மட்டி என்ற பெயரும் கிடைத்தது. எப்படி கிடைத்தது? அங்க சுட்டியும் கிடைச்சது, மட்டியும் கிடைச்சது. கிடைச்சதுல ஆமா காரணம் உண்டு. அதனால இப்பொழுது நீங்க எதுக்காக வருகிறீர்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. என்னைய பார்த்த உடனே உங்களுக்கு விளையாடணும் என்ன தோணுது? நான் விளையாட்டு பிள்ளை தானே, ஆகையினால் தங்களிடம் சற்று விளையாடுகிறேன் தவிர வேறு ஒன்றுமில்லை. சரி, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சாதி வழக்கம் சன்னியாசிக்கு உண்டு. அவன் வேண்டு கோலத்தில் இறங்குவதால் தாங்களும் வேடவரை போல சென்று விடுவதற்கு களவு மனம் இருந்த மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். அப்படியே நாரதரே, இந்த கருமாரிமார் ஒரு மாறி சென்று மெஞ்ஞானம் என்ற இழைப்போக்கி அஞ்ஞான வழிகாட்டி திருமண கோலத்தோடு காட்சி செய்கிறேன். தாங்கள் திருமணத்திற்கு அவசியம் வர வேண்டும். பாமாலை பாடித்தோடு திருமணத்திற்கு நிச்சயம் வந்து சேர்வேன். மும்மாலை வரும் தங்களுக்கு புகழ் மாலை சூட்டி வருவதற்கு நான் அங்கு காத்துக் கொண்டிருப்பேன். வருகிறேன் நாரதரே. ஆக பெரும் ஒரு நீண்ட நெடிய பயணம். அந்த பயணத்தின் மூலமாக உங்களையும் இந்த மக்களையும் இந்த கிராமத்தையும் ஆக சந்திக்க வைத்ததுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இருக்கட்டும், எது நடக்கிறதோ அது நடக்கும். இன்னைக்கு இதை சாப்பிடணும்னா இதைத்தான் சாப்பிட முடியுன்ற தன்மை இருக்கு. அதனால அற்புதமாக அள்ளி வாய்ப்பினை அள்ளி விளங்கிய அன்பு கிராமத்தார்களுக்கும் நாடகத்தினுடைய மேற்பாளர் அன்பு அண்ணன் ஞானவேல் சிரிப்பு நடிகர் அவர்களுக்கும் அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராணி ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு தோழர்களுக்கும் பக்கா மேளங்களாக சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு இசை கலைஞர்களுக்கும் எல்லாம் அழைத்து வந்து என்னையை அழைத்து வந்து அறிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடகத்துடைய ராஜபாட்டு அன்பு அண்ணன் சமய கருப்பு மேகலா அவர்களுக்கு எனது சார்பாக எனது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த அண்ணன் தம்பிக்கிற பாசம் என்னெல்லாம் ஒரு கூட்டு கிளி போல இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே ஒரு கூட்டு கிளியாக ஒரு